ராத்திரி எங்கடா போயிருந்த? சொல்ல மறந்துட்டேனே. நேத்து நீ இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து போனியா? அங்க இருந்து 2 சாமியார்கள் வெளில வந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா கபாலி என்ன அவங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்கப்பா. என்னத்தையும் உனக்கு கொடுத்து இதை இழுத்து பாருங்க. 2 தம்பு தான்ப்பா வலிச்சேன். நேரா சொர்க்கத்துக்கே போயிட்டேன். காலையில மூச்சு பாக்குறேன், இந்த நரகத்துல உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த சாமியாருங்க ஏன் அவன் வீட்டுக்கு வந்தாங்க? போலித்தவம் இருக்கும் பொய்யான சாமிகளே, பொன்னும் பொருளை என்னும் புரட்டான ஞானிகளே, வேலிகளை விட்டு வந்து ஞானங்களை பாருங்கடா. வேண்டாத பந்தங்களை விட்டு விட்டு ஓடுங்கடா. ஹர ஹர ஹரனே, சிவ சிவ சிவனே, ஹர ஹர சிவனே. சொல்லுங்க, ஹர ஹர சிவனே. சொல்லிட்டோம். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா உத கிடைக்கும். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா உத கிடைக்கும். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். கூட்டத்தில் இருக்குது, நோட்டமும் பாக்குது. ஏண்டாப்பா எங்க அந்த கொல்லி பலசாமி? தாடியும் மீசையும் மூடுது மூங்கிய, நான் தேடும் ஆசாமிய எங்க எப்ப பார்க்க? மௌனத்தில ஞானத்தில எல்லாம் கிடைக்கும். அட குடிக்காத வடையில, குறிப்பாக தேடையில அடையாளம் கண்டேன் இல்ல, சொல்லாட்டி விட்டேன் இல்ல. காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா உத கிடைக்கும். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா உத கிடைக்கும். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது பார்த்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். राम 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 हरे हरे राम 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 हरे हरे राम हरे हरे राम 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 हरे हरे राम 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 हरे हरे राम 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 हरे हरे राम हरे हरे राम 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 हरे हरे 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 राम. உள்ளே இருப்பது யாருக்கு தெரியுமோ? உளராத எல்லாம் அந்த அப்பன் அறிவானே. நீளத்தில் இருக்குது, கிரிகளும் தெரியுது. அதுதாண்டா சாமி தந்த ஞானம் என்னும் ஜோதி. தேடி வந்த சங்கதிய கண்டுபிடிச்சேன். அட இனிமேல கொண்டாட்டம் தான், எப்போதும் சந்தோஷம் தான். இது போதும் இப்போதுக்கு, இனி எல்லாம் நல்லா இருக்கும். காத்திருந்தது கிடைச்சிருக்குது, நினைச்சு வந்தது நடந்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். காத்திருந்தது கிடைச்சிருக்குது, நினைச்சு வந்தது நடந்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். டே பாலு,
அப்புறமா சொரி பையில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா இது ஒரே நாட்டு வெடிகுண்டா இருக்கு. தூக்கி போடு தூக்கி போடு. இரு ஆடாத. பேப்பர் என்ன முறுக்கு என்னன்னு பாப்போம். பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளி உதகமண்டலம். ஓ சோ இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும். இருந்தாப்புல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வம்புல மாட்டி விட்டுறியா நீ? அங்க பாரு. ஏப்பா ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரப்பாட்டை மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப்ப விட்டு நீ உன் காதலிக்கு லவ் லெட்டர் எழுதுறியா? டேய் வசந்தி கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம். அவளுக்கு ஒரு 4 வரி எழுதி போடலாம். என்னதான் கொண்டா 4 வரியா? இது ஒரு நாவலே எழுதின மாதிரி இருக்குது. குடுறேன். கிழிச்ச சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறது. உதடு உருக அமுத பருக வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறது. அன்புலைல நீயே எந்தன் ஜீவ சொந்தம். நீ சிரித்தால் பாலை எங்கும் பூவசந்தம். சம்மதம் என்ன சொல்லவா மௌனமே சொல்லும் அல்லவா. கிண்டமா என்னை மாற்றவா உன்னையே வந்து ஊற்றவா. மது போதை வேண்டுமா இதழ் போதை நல்லது. உன் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது. வருகவே வருகவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. மஞ்சமே தமிழின் மன்றமே புதிய சங்கமே சிந்தினே. அன்பனே இளைய நம்பனே கவிதை நண்பனே நம்பினே. சொர்ணமே அரச அன்னமே இதழின் யுத்தமே முத்தமே. நெற்றியில் வியர்வை சுமே கைகள் பற்றுமே ஒற்றுமே. சோழன் குயில் பாடுகையில் சோலை குயில் ஓய்வெடுக்கும். மெல்லினங்கள் பாடு கண்ணே வல்லினங்கள் வாய் வலிக்கும். சந்தமே இன்பம் தந்தது கங்கையே இங்கு வந்தது. தென்றலே இன்று நின்றது நன்றுதான் சந்தம் என்றது. கன்றுகள் 2 இன்று போல் என்றும் வென்று வாழ்கின்றது. வாழ்கவே வாழ்கவே. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே.
சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. காதலின் கல்விச்சாலையில் கண்களே நல்ல தத்துவம், பூவையின் மேனி அற்புதம், பூக்களால் செய்த புத்தகம். நம் நேசம் பேசவே ஒரு பாஷை போதுமா? பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே. கவிதை எழுது இளைய கவிகள் எழுகவே எழுகவே, பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே. அம்மா அம்மா, ஊட்டியில குமார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் ராஜ் சார் உங்களை உடனே கூட்டு வச்சுடாமா, வாங்க. ராஜசேகர் உடல் ஊனமுற்றவர் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலேயே கால் ஊனமாயிடும் போல இருக்குது. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கொடுத்த? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது சிரிப்பு வருது. லாஃப்டர் நீ வச்சுக்கப்போ. There you are. அண்ணே, வீட்டுல ஜமகாலம் காணும்னு சொன்னியே, ஆமா. திருடிட்டான். டேய், Nasty sound, nasty boy. என் பிரதர் சார் இது. Oh, sorry. So, sweet boy, I like very much. Sweeter இருக்கா? நீ துண்டு என்ன கேக்குறடா பேமானி? என்னது தொலைவா பாக்குறதுக்கு சின்ன பையனா இருந்தா பேசுற பேச்சல பார்த்தா பெரிய பையன் மாதிரியா இருக்குது. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும்போது அகஸ்மாத்தா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளியே கொப்பளிச்சுன்னு வந்துடுதே. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ அச்சச்ச, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா, உச்சப்புடியா இருக்கு வேண்டுதல? ஆமா. வெரி குட் வெரி குட். ஆமா, இங்கே எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபலை பார்க்கலான்னு புறப்பட்டோம். பிரின்சிபலை பார்க்கணுமா? ஏன் வர்ற பாருங்க. இதோ இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது ஒண்ணு கூட பைத்தியமா இருக்கா? நோ, ரியலி ஐ அம் தி பிரின்சிபல். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. பா, உன் பேர் என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கோழி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொரிச்சுது. அந்த குஞ்ச பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் ஆவலா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும்? தெரியலையே சார். டேய், தெரியல. நீங்களே சொல்லிடுங்களேன் சார். என்ன சார்? ஒரு ஃபேமிலி நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா. அந்த பொட்டை கோழில நடத்த கெட்டது. ஏத்துப்பிட்டே? இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு. மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்? தெரியலப்பா. செருப்பு போட்டுன்னு சாப்பிடணும்.
ஏயா முள்ள என்ன மீன்ல இருக்குது நான் சொன்னேன் தரையில இருக்குது எப்படி சும்மா தெரியுமா? என்னப்பா என்ன பண்ணுது? கொமட்டுது சார். இதுக்குதான் இந்த மீன் கதை எல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஓஹோ, பாயிண்ட் அங்க இருக்குதா? திரிக்கிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குதா? வரல போட்டுக்கோ, வரல போட்டுக்கோ. எவர் இல்ல, உமர்ல போட்டுக்கோ. உட்காருங்க. ஆமா, நீங்க யாரு? பைத்தியம். டேய் சும்மா இருடா. சார், என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். வர்ற வழியில பிரின்சிபலை பார்த்தேன். நோ நோ, ஐ அம் தி பிரின்சிபல் அண்ட் தி கரஸ்பாண்டன்ட். அப்ப இவரு சுபகாட்டியம். பசிக்குதே அண்ணே பசிக்குதே. சி, சும்மா இரு. ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி சரி சரி, போய் ஏதாவது எத்திக்கிறது எடுத்துட்டு வாங்க. பையனை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. இது லண்டன்ல வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம். பாம். சீனு, பாம் இல்லடா அது, லட்டு. சாப்பிடு. நோ, இது பாம் தான். வெடிகுண்டு தான். இது வெடிக்க போகுது. நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன். நான் தப்பிச்சுக்கிறேன். மிஸ்டர் மிஸ்டர், நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணும் ஆபத்தானது இல்ல. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார், இவங்க ஊமையா? இல்லப்பா, பேச வராது. என்ன அப்படி பாக்குற? ரெண்டும் என்ன வித்தியாசம்னா, அவ உடல் குணத்தை என் வாயால சொல்லி அவ உள்ளத்தை ஊனப்படுத்த நான் விரும்பல. ஓ சாரி சார். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? கேட்கிறாரு, பதில் சொல்லு. இவ என் குழந்தை மாதிரி. இது வெடிக்காதே. நாளை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம வச்சு அவங்கள தீத்து கட்டிடுறேன். கஷ்டமானதெல்லாம் செய்வே நீ. குட் மார்னிங் குமார். குட் மார்னிங் சார். மணி 7:25 ஆகுது. நான் வாக்கிங் போயிட்டு 8:30 திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட ரெடியா குளிக்கணுமா? இருக்கு. நாட்டி பாய். என்னடா எக்ஸசைஸ்? மேடம், ஐயோ அங்கிள், மேடம், 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 ஐயோ, ஐயோ, மேடம், 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 ஏன் கவலை? மேடம், மேடம், அப்படி.
ஐயோ 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 சார் 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 என்ன சார் சார் இது ஒரு விளையாட்டு பந்து இல்ல, இதுக்குள்ள டைம் பாம்பு இருக்கு. இப்ப வெடிச்சிடும், இப்ப வெடிச்சிடும். நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. நீங்க தப்பிச்சு ஓடிடுங்க. சார் டைம் பாம் ஆகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. யூ ஓகே? கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லுங்க, இப்ப உங்க மனநிலை சரியாயிடுச்சா இல்லையா? என் பேரு சீனு. ராஜசேகர் பள்ளிக்கூடத்துல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கிறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் போனப்போ, அதோ தெரியுது பாருங்க கட்டடம், அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டர்னுடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு என்ன கரஸ்பாண்டன்ட் ஊர்ல இல்ல. அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே, குட் ஈவினிங் சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், நடந்து மறந்து மன்னிச்சிருங்க சார். உன் முகத்தை பார்க்கறதுக்கே நான் வெக்கப்படுறேன். நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல, எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ, எத்தனை உயிர்களை குடிக்க போவதோ, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வெளியே போங்க. கெட் அவுட் ஐ சே. டாடி வந்து வெளியே போயிடுச்சு, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். Hi, all of you, come here. இந்த பாலை நான் போடுறேன். யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 முத்தம். மை டியர் பொண்டாட்டி, உனக்கும் சேர்த்துதான். ஓகே? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயம். என்னையும் என் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. நான் பைத்தியக்காரனா ஆயிட்டதுனாலதான் என்னை கொல்லாம விட்டுருக்காங்க. இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம். பைத்தியமாவே நடிக்கிறேன். எஸ். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதோ தெரியுது பாரு, அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா நீ சொன்னதை செய். போ. ஓகே? நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? இருப்பா. யோ நில்லியாண்டா.
மரியாதை அவங்கள கட்டி போடு. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டி போடுறேன். உன் கையை காட்டு. உட்கார். நின்றுகிட்டே இருந்தா காலு வலிக்கும். உன்னை இப்படியே விட்டு அவங்கள அவுத்து விட்டுருவேன். அதனால சாரி. திரும்பி அப்படியே நட. ஏன் தாங்கிற? சுடு. ஒரு மிரட்டல் தானே. சுடு. சுட்டா நான் செத்து போயிடுவேன். ஆனா
அந்த துப்பாக்கி குண்டுல இருந்து ஒரு சின்ன பொறி நீ செஞ்சு வச்சிருக்கிற இந்த வெடிகுண்டு மேல பட்டதுன்னா நானும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், இந்த இடமே க்ளோஸ். போன்ல டயல சுத்தினா ராங் நம்பர் வருது, அடிச்சா செம்தியா வருது. ஏம்பா போன் அடிக்குதுங்கறாங்களே, இதுதானே அது? என்னப்பா இதெல்லாம்? பாத்தீங்களா அக்கிரமத்தை? உங்க பள்ளிக்கூடத்து பேரால வெடி மருந்து தயார் பண்றாங்க. யாரு? வேற யாரு? அந்த ராஜசேகர் தான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. நோ, மிஸ்டர் ராஜசேகர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டுக்க மாட்டார். அவரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னன்னு கேப்பீங்க? இதெல்லாம் பத்த வச்சா வெடிக்குமான்னு கேப்பீங்களா? ஏன் சார் பட்டாசு கடையே வச்சிருக்கானுங்க? என்ன எல்லாம் புஸ்வானன்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகருக்கு நான் இப்பவே போன் பண்றேன். ஹலோ. அப்படியா? நான் மார்னிங் ஃபிளைட்ல புறப்பட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். ஓகே? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொன்னது யார்? இந்த வெடிகுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொல்லுங்கடா, சொல்லு. அவர் தாங்க. Dirty rascals. என்ன தைரியம் இருந்தா அவரை நோக்கி கையை காட்டுவீங்க? எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு. உங்களை எல்லாம் நான் அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி சத்தியமா நான் சொல்றதா சார் உண்மை. இந்த மைக்கேல் சார் தான் எங்களை வெடிகுண்டு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. செய்யலன்னா வேலையை விட்டு நீக்கிடுவேன்னு பயமுறுத்தினாரு. வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் மைக்கேல், கொஞ்சம் தனியா வாங்கடே. சார், எனக்கு தெரியும் மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரொம்ப நல்லவர்னு. நான் வரும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்க நம்பணுமே நீங்க நல்லவர்னு. அதனால இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு நல்லது. நம்ம ஸ்கூல் பேரும் கிடாம இருக்கும். நோ சார், அந்த பயங்கரவாதிகளை தப்பிக்கவே விடக்கூடாது. அப்படியா? ஆனா உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிருவாங்களே. பரவாயில்ல சார், என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சுதான் ஆகணும். வெரி குட். உங்க நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் மைக்கேல். குட் மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினார் மிஸ்டர் மைக்கேல். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டேன். Where is Mr. Michael now? இன்ஸ்பெக்டர், இதோ இருக்க. விஷம், தற்கொலை. இன்ஸ்பெக்டர், மைக்கேல் ரொம்ப நல்லவர். அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டார் நினைக்கிறேன். பாவம், வெரி குட் மேன். ஏன் இப்படி பண்ணாருன்னு தான் தெரியல. அவருடைய கைபொம்மையா இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எய்தவர் அவர் தான். அவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான். அவங்களை நீ அரெஸ்ட் பண்ணிக்கங்க. மைக்கேல் பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவருக்கு நானே நல்லடக்கம் செய்யறேன். அது என்னுடைய கடமை. அரசு
ரெண்டு பேர் பாக்கி தூங்குங்க.